ஹே நீங்கெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ்டா, நீங்கெல்லாம் டாப்பர்ஸ் தான் சொல்லிட்டு பாவம் இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறதுனால ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். எனக்கு ரைட்டிங்ல பெரிய இன்ட்ரெஸ்ட், நான் ஓரளவுக்கு எழுதுவேன், ஆனா நான் ஆசாசியா எழுதி வச்சிருந்த என்னோட ஸ்கிரீன் பிளே பேப்பரை எடுத்து என் கிளாஸ் டீச்சர் கிழிச்சு என் மூஞ்சிலே எரிஞ்சு, நீயே ஒரு ஸ்லோ லேர்னர், உனக்கெல்லாம் எதுக்குடா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லிட்டு முதல்ல போய் படிக்கிற வேலையை பாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஸ்லோ லேர்னர் பேட்ச்ல வேற இருக்கேன். நான் அங்க இருக்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது எங்களை ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்றாங்க. இதனாலேயே நான் எழுதுறதே விட்டுட்டேன் நான் சொல்றேன். அதாவது சமத்துவம் கற்பிக்க வேண்டிய ஸ்கூல்ல போய் டாப்பர் நான் மேல, ஸ்லோ லேர்னர் நான் கீழன்ற பாகுபாடு எடுத்துட்டு வருது மட்டும் இல்லாம அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்ல எடுக்கிற மார்க்கை மட்டுமே ஒரு கிரைட்டீரியாவை வச்சு ஒருத்தரை முட்டாள் அறிவாளின்னு பிரிக்கிறீங்க. நீங்க பேட்ச் போட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அப்படி பண்ணும்போது எந்த தேவையும் இல்லாம ஒருத்தரை சுப்பீரியராகவும் இன்னொருத்தரை இன்ஃபீரியராகவும் ஃபீல் பண்ண வச்சு அது ரொம்ப உளவியல் பூர்வமா சைக்காலஜிக்கலா அவங்க மனசுல ஆழமா விதைச்சு அவங்களுக்கு வேற எந்த திறமையுமே இல்லாத மாதிரி அவங்களோட கான்ஃபிடன்ஸை மொத்தமா உடைக்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அண்ட் இதை பத்தின உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.